நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மேலூர் மாட்டு சந்தைக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். கடந்த ஒரு 2 வாரமாக நம்ம வீடியோ எடுத்து போடலை. சில பல காரணங்களால நம்ம வர முடியலை. அதனால் இந்த வாரம் வந்தால் அந்த அளவுக்கு மாடு ரொம்ப கம்மியான மாடு தான் வந்துருந்துச்சு. சந்தையை பார்த்தாலே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. மாடு அந்த அளவுக்கு இறங்கலை. காலமெல்லாம் சும்மா ஒரு கொஞ்சம் தான் வந்துருந்துச்சு. கண்டுக்குட்டியே தான் வந்துருந்துச்சு. இதுவுமே மேக்ஸிமம் அவுத்த மாடுகளாக தான் இருக்கும். அவுத்து சரியாக வரல, ஏதாவது காரணத்தினால கொண்டு வந்திருப்பாங்க. மற்றபடியாக பார்த்தீங்கன்னா மாடு வரத்து ரொம்ப கம்மி. காளை மாடு வரலை ஃபுல்லாகவே. நாட்டு மாடு, பசு மாடு நிறையா வந்துருந்துச்சு. ஆனால் வந்தாலுமே மாடு ரொம்ப வரல, இறங்கலை. இந்த காலெலாம் நல்ல காலை, நல்ல உயரம் தரம், நல்ல பருவட்டு எல்லாமே இருக்குது மாட்டில். நல்ல அழகு. என்ன காரணம்னு தெரியலை. மற்றபடியாக மாட்டை பொறுத்தளவில் சூப்பர் காலை. காது எதுவுமே ராவலை பாருங்க. நல்லா அடிமர அந்த பிட்டாணியில் மரம் கிடக்கு. மாடு நல்ல உயரம் தரமான மாடு. அங்கே அவுத்து பார்த்துருப்பாங்க, எதுவும் வேலை இருந்திருக்காது, அதையும் கொடுத்துட்டாங்க போல். இந்த காலை, இந்த செவலை காலை, இது பாருங்கள். இது நல்லா மாடு கொஞ்சம் கட்டக்கை மாடு தான். நல்லா வேகமாக இருந்துச்சு மாடு. எல்லாமே இந்த வாரத்தில் பூரா அவுத்த காலையாத்துக்கு வாடியில் அவுத்துருக்கலாம், இல்லைன்னா வெளிவட்டு இதுகளில் கூட அவுத்துருக்கலாம். இந்த கண்டு அப்புறம் வந்துருந்துச்சு. ஆனால் கண்டு அப்புறம் நல்ல நல்ல கண்டுகளாக தான் இருந்துச்சு. கொண்டு வந்திருந்தாங்க. இந்த இதெல்லாம் நல்லா உயரம் தர இருந்துச்சு. கும்படி தான் பத்தலை. இது கொஞ்சம் பிறண்ட மாடு. கொஞ்சம் வயசு கூட. இதை அவுத்து பார்த்துருப்பாங்க. அந்த நம்பர்லாம் எழுதிட்டாங்கல்ல, அவுத்து பார்த்துட்டு கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டில் இது எல்லாம் அவுத்து விட்ருப்பாங்க. மாடு பூராமே நிறையா இந்த கண்டு நல்லா கண்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கொம்பு தான் கொஞ்சம் கூடு கொம்பாக இருந்துச்சு. மற்றபடி கண்டு நல்லா வேகமாக இருந்துச்சு. நல்லா பக்கத்தில் விடாமல் நல்லா அப்படியே அமட்டிக்கிட்டே இருந்துச்சு. படபடப்பாக இருந்துச்சு கண்டு. நல்லா கண்டு. இதுவுமே கொடுத்துட்டாங்க. அப்புறம் அங்கிட்டு ஒரு வெள்ளை கண்டுலாம் கிடந்துச்சு. அதுவும் நல்லா கண்டு. ஆனால் அது கொஞ்சம் ஜூட்டு பத்தலை. இது நல்லா வேகமாக இருந்துச்சு கண்டு. பக்கத்துலேயே விடாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு. பூரா இம்புட்டு மாடு கிடக்கும். ஆனால் மாடுகளே இந்த வாரம் வரல பாருங்க. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அதிகமான மாடு இருக்கும். இந்த வாரத்தில் மாடு வந்தது எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு. இதெல்லாம் எல்லாமே கொண்டு நல்லா தலை சுட்டி எல்லாமே இருக்குது. அவுத்துருக்கலாம், அவுத்து பார்த்துருப்பாங்க, பார்க்காமலாம் இருக்காது. ஏன்னா ஒரு நாள் வச்சுருந்தவங்க கண்டிப்பாக மஞ்சட்டில் அவுத்து பார்த்துருக்கணும். இல்லை ஒன்றும் டோக்கன் ஏக்கன் எதுவும் கிடச்சிருந்துருக்காது. இந்த மாதிரி காரணத்தினால கொடுத்துருப்பாங்க. இப்படி கண்டுகளாக தான் வந்துருந்துச்சு. ஒரு மட்டை கண்டுகளாக தான் நிறையா வந்துருந்துச்சு. ஏன்னா இப்போலாம் சும்மா லோக்கல் வாடி இந்த இது எல்லாம் வெளிவரட்டு எல்லாம் அவுத்து பார்த்துருப்பாங்க. அதுவுமே அந்தளவுக்கு வரல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடங்கள் இதெல்லாம் நம்ம அதில் நிறையா மதுரை மாவட்டத்தில் இருக்கவங்க இடங்கள்லாம் எதுவும் வாங்கணும்னா நம்மகிட்ட தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம இந்த சில இடங்களை இதில் நான் போட்டு வரேன். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த இதையோட அதையும் சேர்த்து போடுறேன். இதில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவுமே அடுத்து கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வரும். வந்ததுமே அந்த வீடியோவில் ஏன்னா எங்கெங்கே இதுன்றதை வார்த்தை பூராமே அதில் சொல்கிறேன். அதை பாருங்கள். வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம இந்த 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 காலையெல்லாம் பாருங்கள், நல்லா டைப்பாக இருக்குது பாருங்கள். நல்லா செவலை, நல்லா கும்படிலாம் நல்லா இருந்துச்சு. அந்த பின்னாடி இடத்துல கொஞ்சம் மட்டை மாடு, அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. மாடு மீடியமாக நம்ம உயரம் தான், ரொம்ப பருவட்டெலாம் இல்லை, மீடியமான உயரம் மாடு தான் இது பூராமே. பூரம் பாருங்கள். இந்த பசு மாடு இந்த இதெல்லாம் கொஞ்சம் தலை நல்லா இருக்குது. உடல் கட்டு பத்தலை மாட்டில். இந்த காலை எதுவும் சொன்னேன். நல்லா தலைலாம் நல்லா இருக்குது. நல்லா மாடு கட்ட கொஞ்சம் அந்த மாட்டுக்கேற்ற உடம்பு இல்லை. இதெல்லாம் கொம்பு பாருங்கள், மட்டட்டின்னு இருக்குது. இது நல்லா வராது. அப்புறம் பசு மாடு நிறையா வந்துருந்துச்சு. நாட்டு மாடுலேயே ரொம்ப வரல. பசு மாடு அந்த மாடு நல்ல மாடு. இந்த இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க மாடு. நல்லா இப்படி இதில் கண்டு எடுக்கணும். கொம்படி இருக்குது. நல்லா ஓரளவுக்கு மீடியமான உயரம் இருக்குது. நல்ல கிடையாது. இந்த மாதிரி மாட்டில் பார்த்து கண்டு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் அவுத்து பார்த்துருக்காங்க. செட்டாகலை போல், கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நம்பரோடே இருக்குது பாருங்கள், ஃபோன் நம்பரோட. எதுவுமே மாடு பாருங்கள், நல்ல மாடாக இருக்குது. அடுத்தடுத்து மாடு பூராமே அவுத்தது பூராமே வந்துக்கிட்டே இருக்கேன். காலையில் பூராமே போட்டிருப்போம் பாருங்கள். இந்த காலை
அதெல்லாம் பாருங்கள் நல்லா ஆடி அது நாடி மறையில் நல்லா இருந்துச்சு மாடு. கொஞ்சம் கொம்படி பத்தாது, நல்லா டைப்பான காளை தான். ரெண்டுமே நல்ல காளை தான். கொஞ்சம் கொம்படி மட்டும் பத்தலை மாட்டில். இந்த இடத்த தாங்க சொன்னேன். இது வந்து அங்கிட்டேருந்து வரும்போது மேலூர்லேருந்து வருது. இது மதுரைக்கு போகிற இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா தெற்கு தெருவில் வந்து இந்த இடம் இருக்குது. இந்த இது மொத்தம் 11 சென்ட் விலைக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இடம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ரோட்லேயே பக்கத்துலேயே இருக்குது. ரோட்டு மேலே நம்மளுக்கு வேணுன்றவங்க நான் அந்த இதுலேயே நம்பர் தரேன். அந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த இடம் வேணுன்றவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். மாடை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இது பண்ணிக்கிடுவோம். நம்ம இந்த மாதிரி வீடியோ வந்து அடுத்தடுத்து வந்து போடுறோம், உள்ளே வந்து சேர்ப்போம். அதில் பார்த்துக்கோங்க. வேணுன்றவங்க இடம் எது வேணுன்றவங்க நம்ம வீடியோ பார்த்து வரலாம். மதுரையில் இருக்கவங்கள கம்பல்சரி வாங்கி கொடுப்போம். வெளியூரில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். விலையை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா அந்த நம்பருக்கு அடித்து என்கிட்ட கேட்டுக்கோங்க. இங்கிட்டு பூராமே பசு மாடு. ஆனால் மாடு பூராமே வரத்து கம்மி. உங்களுக்கே தெரியும். என் வாரத்தில் எப்படி சந்தையில் ஃபுல்லாக எப்படி அடைஞ்சிருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாடுகளே அவ்வளோவா வரலை. ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு. ஆனால் மாடு அந்த ஓரளவுக்கு நல்ல பைகமான மாடுகளாக தான் வந்துருந்துச்சு. இந்த அதெல்லாம் பாருங்கள், நல்ல காம்பெல்லாம் நல்லா இருக்கு பாருங்கள். இதுதான் மிளகா காம்புன்றது. அந்த மாதிரி நல்லா இருக்கும் மாடு. நல்லா பைகாம்பான மாடுகளாக தான் நிறையா வந்துருந்துச்சு. மாடு பூராமே இந்த இதெல்லாம் நல்லா பைகாம்பு இருந்துச்சு மாட்டில். இதெல்லாம் பார்த்தா எம்புட்டு மாடு இருக்குங்க. மாடுகளே இல்லை பாருங்க, கம்மியாக தான் கிடக்கு பாருங்க. இதெல்லாம் மாடு காலைங்க விளங்காத ஆலை. இது என்னென்னா முன்னாள் நாள் வளர்த்துருக்காங்க. பூரா கிடேரி மாடு, நல்ல மாடு. அந்த சின்ன கண்டு தான் நல்ல கண்டு இந்த மரக்கண்டுமே நல்லா கண்டு தான். ஆனால் வேகம் பத்தலை, கொஞ்சம் கூட முனம் இல்லாமல் இருந்துச்சு. நல்லா கண்டு. இந்த கண்டில் ஒன்று அப்படியே ஈண்டு அப்படியே பாலை குடிச்சிக்கிட்டு கிடக்கு பாருங்க. நல்லா கிடையாது தான். கண்டுட்டு பாலை குடிச்சிக்கிட்டே கிடந்துச்சு. இது பூரா காளைகள் தான். காளை மாடு ரொம்ப நல்லா மாடுன்னு சொல்ல முடியாது. பூரா ஓரளவுக்கு ஓவியமான மாடு அப்படின்லாம் சொல்ல முடியாது. நல்லா ஓரளவுக்கு மீடியமான மாடு. எல்லாமே அவுத்து பார்த்துருப்பாங்க, அவுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அவுத்து பார்த்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க மாட்டை. ஒரு நாள் வச்சுருந்து அவுத்து பார்த்து எப்படி இருக்குது, என்ன ரிசல்ட்டு, நல்லா இருந்தால் வச்சுக்கிறோம், இல்லைன்னா விற்றுருவோம்ன்ற கணக்கில் தான் விற்றுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கண்டுகள் வந்துருந்துச்சு. இந்த இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். வளர்ப்பு கண்டுகளுக்கு ஒரு 10 ரூபா 12 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இந்த இதெல்லாம் நல்லா இருக்குது. நெத்தி மரம் மலை கலரு மாடாகும்போது சூப்பராக இருக்கும் அந்த கண்டுலாம். இதுக்கப்புறம் ஜாதி கண்டு இதெல்லாம் கிடக்கு. இந்த கண்டுலாம் நல்லா கண்டு பாருங்க. சின்ன கண்டு உள்ளே கிடக்கு. அதில் சந்தையை வெறிச்சோன்னு கிடக்கு பாருங்க. மாடு வந்து வரத்து கம்மியானதுனால ரொம்ப அதே வீடியோவே உங்களுக்கு கம்மியாக தான் வந்திருக்கும். 10 13 நிமிஷம் 14 நிமிஷம் அந்த மாதிரி வீடியோ தான் எடுத்திருப்போம். மாடு அப்புறம் இந்த கண்டில் வந்து நல்ல கண்டு, கால் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல். அதே இந்த கண்டை கொடுத்துட்டாங்க. நல்ல கண்டு, நல்ல ஏன்னா தலை எல்லாம் சின்ன தலையாக கொம்பெல்லாம் சூப்பராக இருக்குங்க மாட்டில். அதை கொடுத்துட்டாங்க. நல்ல கண்டு. இந்த மரக்காலை ஒன்று, இது ஓரளவுக்கு பரவாயில்லாத மாடு. ரொம்ப சூப்பர் மாடுன்னு சொல்ல முடியாது, பரவாயில்லாத மாடு. மாடு ஓரளவுக்கு ரொம்ப வரல, மிஞ்சி போனால் ஒரு 10 மாடு அப்படி தான் வந்திருக்கேன். சின்ன கண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருந்துச்சு. ரொம்ப இதெல்லாம் வரல, நல்ல மாடுகள்லாம் வரல. ஒரு சில வாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மாடுகள்லாம் வந்து இறங்குது. காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அம்சமாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ஒன்றும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. புறங்கிட்டு புறம் பார்த்தீங்கன்னா ஜாதி மாடாக தான் கிடந்துச்சு அதிகமாக. இது அப்படியே உள்ளே போக பாருங்க, எவ்வளோ ஃப்ரீயாக கிடக்கு பாருங்க. இல்லைன்னா தான் இருக்குமா. பசுவ மாடு பூரா நல்ல மாடுகள்லாம் வந்து இறங்கிருச்சு. நல்லா பைகாமான மாடுகள்லாம் வந்து இறங்கிச்சு. இதெல்லாம் நல்லா தலை செட்டு நல்லா இருக்குது இந்த மாட்டில். இது பூராமே ஜாதி மாடு தான். இந்த நெட்டில் பூராமே பார்த்தா அதிகமாக ஜாதி மாடு தான் கிடக்கு. பூரா நல்லா பைகாம்பாக கிடக்கு பாருங்க மாடு.
இந்த பையன்ட்ட என்னப்பா பால் கறக்கிறியா அப்படின்னேன். எல்லாமே சும்மா தான் கறப்பாங்களாம். பால் நிறையா வெளியூர் போகிறனால மடப்புறமே கறந்து கொண்டு போயிடுவோம்ண்ணே அப்படின்னேன் அந்த பையன். இந்த கணக்கு பாருங்க. ஆனால் இந்த வாரத்தில் ஓரளவுக்கு சகதி ரொம்பவே குறைஞ்சிருச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் மாடு தான் வரல. மற்றபடியாக பார்த்தீங்கன்னா சகதியெல்லாம் இல்லை. நல்லா ஆயிடுச்சு. மழை இல்லைல்ல. மழை இருந்தால் தான் சகதி ஆகும். மழை இல்லாமல் இப்போ ஒட்டி நல்லா கல் மாதிரி கிடந்துச்சு இடம் பூராமே. ஒரு இந்த வாரம் போய் அடுத்த வாரம்லாம் போகும்போது நல்லா இருக்கும்ண்ணா. சந்தை கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்த வாரத்தில் எப்படி மாடு நல்ல மாடு இறங்கும் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் முடிஞ்ச அளவு. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தான் எல்லாமே இது பண்ணுங்கள். இதெல்லாம் பாருங்கள், நல்ல பையன் மாடு. ஆனால் மாடு கொஞ்சம் பிறண்ட மாடு, நல்ல பையன்பான மாடு. காலை நல்லா பெரிய காலை, கொம்படி வத்தலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடம் சொல்லியிருந்தேன் பாருங்கள், மதுரை மாவட்டம் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம முடிஞ்ச அளவு செஞ்சு கொடுப்போம். அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நம்ம ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரி வந்து அதில் இணைச்சிருப்போம். வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க. நம்பர் கண்டிப்பாக போட்டுவிட்டு அந்த நம்பரை பார்த்து நீங்கள் எடுத்து பார்த்து எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்ன ரேட்டு என்னன்றதை நீங்கள் நானே விவரம் பூரா சொல்கிறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. இதெல்லாம் காலை பாருங்கள், நம்பர் அப்போ தான் எழுதியிருக்காங்க. எல்லாமே நம்பரை எழுதிடுறாங்க. எழுதி அப்புறந்தே மாடு பாவம் தொலைஞ்சு போய் மாடு நிறையா மாடு வருது. அதையுமே பார்த்துக்கோங்க.